தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகி ஏதாவது இருக்கிறாரா? அவர் தமிழக வெற்றி கழகம் அல்ல, எந்த ஒரு கட்சியிலும் தான் எந்த கட்சியிலும் கிடையாது என தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் விஜய் அவர்கள் ஏதாவது நல்லது செய்வார். குறிப்பாக தனது குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஒரு சிறப்பு குழந்தை என்றும் அவருக்கு தனது கணவர் உதவி செய்வதால் தனது குழந்தையை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. அதே வேளையில் இதுபோன்று ஏராளமான சிறப்பு குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவுவதற்கு விஜய் அவர்கள் முன்வர வேண்டும். சிறப்பு குழந்தைகள் உதவிகள், அதாவது சிறப்பு குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு தனது வீடை சுற்றிலும் தன்னை பகுதியை சுற்றிலும் இருக்கக்கூடிய சிறப்பு குழந்தைகள் பலரும் தங்களிடம் தங்களுடைய குழந்தைகளுக்கான தேவைகளை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு உதவி செய்ய விஜய் அவர்களை வலியுறுத்துவதற்காக அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும், ஆனால் இதற்கான சந்திப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தரவில்லை. நான் பலமுறை விஜய் அவர்களை சந்திப்பதற்காக முயற்சியை மேற்கொண்டும் அவரை சந்திக்க முடியவில்லை. நான் இந்த முட்டுக்காடு பகுதியை சேர்ந்தவர், நான் அந்த பனையூர் பகுதியை சென்றது என்று அந்த சுதா அவர்கள் இருந்தாலும் அவர் குறிப்பிட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்வைத்தார். சிறப்பு குழந்தைகளுக்கு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் உதவலாம். அது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, யார் உதவினாலும் அவரை தனது ஒரு தலைவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே எனக்கு இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு உதவுவதற்கான ஒரு வாய்ப்பை நேரடியாக விஜய் அவர்களிடம் சென்று வலியுறுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். ஆனால் இங்கு ஒரு பரபரப்பு. ஏனென்றால் இந்த மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யக்கூடிய வேளையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளும் குவிந்திருக்கக்கூடிய வேளையில் தான் அந்த பெண் அவர்கள் அந்த கட்சி அலுவலகத்தின் முன்பாக திடீரென இது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்திய காரணத்தால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விக்னேஷ்.